ஆசிரியர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம 6th to 10th இங்கிலீஷோட போமோட ஆத்தர்ஸ் பத்தி பார்க்க போறோம். அந்த போமோட டைட்டில் வித் ஆத்தரோட பார்க்க போறோம். இது ஒன்னொன்னுக்கும் நான் ஷார்ட்கட் சொல்றேன். சில பேர் வந்துட்டு இந்த ஆத்தர் நேம் எல்லாம் மெமரி பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்னா ஒரு 2 மார்க், 3 மார்க் வருமா அவ்வளோதானே இருக்கட்டும். இத இவ்ளோ பேர நம்மளால மெமரி பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனா, கண்டிப்பா இதோட ரிசல்ட் இப்ப தெரியாது. நம்ம பார்டர்ல இந்த 80 மார்க் வாங்கிட்டு இந்த 2 மார்க்ல வெற்றி வாய்ப்ப இழக்குறாங்கல்ல, அப்பதான் அதோட பெயின் நமக்கு தெரியும். அடடா! இன்னும் நம்ம கொஞ்சம் படிச்சிருந்தா அந்த 2 மார்க் எடுத்திருக்கலாமோ! இத நம்ம மிஸ் பண்ணிட்டோமே! அப்டின்ற மாரியெல்லாம் அப்ப தோணும். அந்த கஷ்டம் வந்துரக்கூடாது நமக்கு. அதுக்காக தான் இதுக்கு நான் ஷார்ட்கட்ட கொஞ்சம் ஈஸியாவே இருக்க மாரி எந்த அளவுக்கு ஈஸியா சொல்ல முடியுமோ, எந்த அளவுக்கு உங்களுக்கு ஈஸியா புரிய வைக்க முடியுமோ, அந்த அளவுக்கு நான் ஷார்ட்கட் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த வீடியோவ பாருங்க. இந்த ஷார்ட்கட்லாம் 100% உங்களுக்கு நிச்சயமா எக்ஸாம் ஹால்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? இப்ப நம்ம 6த்ல ஃபர்ஸ்ட் போமோம். அத பத்தி பார்க்கலாம். த crocodile லூயிஸ் கரோல். த crocodile அப்படின்ற போம் எழுதுனது லூயிஸ் கரோல். சரிங்களா? இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னா crocodile. crocodileனா என்னது? முதலை. அதானே சொல்லுவோம். இதுக்கு ரோல். ரோல் தான் ஷார்ட்கட். அதாவது crocodileக்கு ஒரு இரை கிடைச்சிருச்சுன்னா, அத கண்ட்ரோல் இப்போ ஒரு மானையே மான் தண்ணி குடிக்க வருதுன்னா, அத புடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேங்க. அந்த மான அதோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர வரைக்கும் அத என்ன பண்ணும்? அது நல்லா ரோல் பண்ணும். போட்டு அத அடிச்சு, அடிச்சு ரோல் பண்ணி, அதுக்கப்புறம் அது கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து, மான் இதானதுக்கு அப்புறம் தான் அது சாப்பிடும். அப்ப ரோல். crocodileனா ரோல். அப்ப அ லூயிஸ் கரோல் அப்டின்னா, த crocodile. அப்ப த crocodile போயம் எழுதுனது லூயிஸ் கரோல். இவர பத்தி இன்னொரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, ஹிஸ் மோஸ்ட் ஃபேமஸ் புக்ஸ் இஸ் ஆலிஸ் இன் வொண்டர்லேண்ட். அதாவது இவரோட ரொம்ப ஃபேமஸான புக் இன்னொன்னு இருக்கு. அது என்னன்னா, ஆலிஸ் இன் வொண்டர்லேண்ட். இந்த கொஸ்டின வந்துட்டு 2019 கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. டெட் கொஸ்டின்ல தான். அப்ப இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் ஒவ்வொரு போம்லயும் இம்பார்ட்டன்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா, அதையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா, அது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டாவும் இருக்கும். எக்ஸாம்ல கேட்டாலும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா? ட்ரீஸ். நெக்ஸ்ட் போம் வந்துட்டு ட்ரீஸ். அடாப்டட் அண்ட் பேஸ்ட் ஆன் எ போயம் பை சாரா கோல்ட்ரிட்ஜ். அதாவது ட்ரீஸ்ன்ற போம் எழுதுனது யாருன்னா, சாரா கோல்ட்ரிட்ஜ். இதுக்கு வந்து ஷார்ட்கட் வந்து ட்ரீஸ் அண்ட் சாரா. என்னன்னா, இந்த சாரான்னு இருக்கிறத சரக்கொன்றை மரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரக்கொன்றை மரம் அப்படின்னு உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது அந்த மரத்துல வந்து நீங்கலாம் கூகுள்ல போட்டு கூட பாருங்களேன். அப்படியே அந்த கொத்து கொத்தா எல்லோ கலர்ல அப்படியே அழகா பூக்கும். அத பார்க்கறதுக்கே அவ்ளோ கலர்ஃபுல்லா இருக்கும். அதுதான். அப்ப ட்ரீஸ்னா சரக்கொன்றை மரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ட்ரீஸ் சாரா கோல்ட்ரிட்ஜ். இது வந்து ஒரு அடாப்டட் போயம். ட்ரீஸ் சாரா கோல்ட்ரிட்ஜ். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ் ராஜ் ஆறுமுகம். இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னா ஸ்பைசஸ் ராஜ். இதுக்கு கொஞ்சம் கான்ட்ரவர்சியா இருக்கிற ஒருத்தவரை பத்தி தான் சொல்ல போறேன். உங்களுக்கு ஞாபகம் வரணும் அப்படின்றதுக்காக தான். நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? மாதம்பட்டி ரங்கராஜ்னு ஒருத்தவர? அவரு வந்து ஒரு ஒரு ஃபேமஸான ஒரு சமையல் கலைஞர். சரிங்களா? அவரோட சமையல்ல ஸ்பைசஸ் அதிகமா இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ராஜ் ஸ்பைசஸ் அதிகமா இருக்கும். மாதம்பட்டி ரங்கராஜ் ஸ்பைசஸ். அதான். ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ். ஸ்பைசஸ்ன்னு வந்துச்சுனாவே மாதம்பட்டி ரங்கராஜ் உங்களுக்கு ஞாபகம் வரணும். அப்ப ராஜ் ஆறுமுகம். அந்த ராஜ்ன்ற வேர்ட் மட்டும் தான். சரிங்களா? டீம் ஒர்க். எட்கர் ஏ கெஸ்ட். ஆ இவரு வந்து ரொம்ப, 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 ரொம்ப முக்கியமான ஒரு பெர்சன். இவர நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நீங்க கரெக்ட்டா நோட் பண்ணிட்டே வரீங்களா? இல்லையான்றத பின்னாடி பார்க்கலாம். சரிங்களா? நீங்க கரெக்ட்டா வாட்ச் பண்ணிட்டு வரீங்களான்றது பின்னாடி தெரியும். ஓகேங்களா? ஆ டீம் ஒர்க். எட்கர் ஏ கெஸ்ட். இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னா, ஆ டீம் ஒர்க் கெஸ்ட். அதாவது கெஸ்ட் வீட்டுக்கு வராங்கன்னா, டீம் ஒர்க் பண்ணா நமக்கு வேலைங்க குறையும். நாம மட்டுமே ஒர்க் பண்ணிட்டு இருந்தா, ஒருத்தவங்களாவே சமைக்கணும், எல்லா ஒர்க்கும் பண்ணணும், நெறைய பலகாரம் செய்யணும்னா, அது ரொம்ப கஷ்டம். அப்ப டீம் ஒர்க். வர்றவங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்கன்னா, நம்மளால டக்குன்னு எல்லா வேலையும் முடிஞ்சிரும். அதுதான். இப்ப எட்கர் ஏ கெஸ்ட். டீம் ஒர்க். அப்ப கெஸ்ட் வீட்டுக்கு வந்தா, டீம் ஒர்க் பண்ணுனா நல்லாருக்கும். ரொம்ப எதிர்பார்க்க முடியாது கெஸ்ட் கிட்ட. ஒரு சின்ன சின்ன ஒர்க். சரிங்களா? அதுதான் ஷார்ட்கட்டுக்காக.
இவரோட இன்னொரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, அண்ட் ஹி கேம் டு பி நோன் அஸ் த பொய்ட் ஆஃப் த பீப்புள். புரியுதுங்களா? அதாவது பொய்ட் ஆஃப் த பீப்புள்னு யாரை சொல்லுவாங்க அப்படின்னாக்க, எட்கர் ஏ கெஸ்ட். அதாவது அதுக்கு தமிழ்ல என்னன்னா, மக்களின் கவிஞன். மக்களின் கவிஞன் அப்படின்னு யாரை சொல்லுவாங்கன்னா, எட்கர் ஏ கெஸ்ட். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எ டீம் ஒர்க். யாருன்னா எட்கர் ஏ கெஸ்ட். இவரை தான் த பொய்ட் ஆஃப் த பீப்புள். கெஸ்ட் வந்துட்டாக்க யார் நல்லா வேலை செஞ்சு நல்ல சாப்பாடு போட்டு நல்லா கவனிக்கிறாங்களோ அவங்க தான் த பொய்ட் ஆஃப் த பீப்புள். அவங்களுக்கு த பொய்ட் ஆஃப் த பீப்புள் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஷார்ட்கட்டுக்காக தான் சொல்கிறேன். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போடுற எல்லா வீடியோவும் நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும். உங்ககிட்ட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்கிறேன். என்னோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு ஒரு தனித்துவம் இருக்கும். ஏன்னா நான் வந்து கடமைக்காக எப்பவுமே ஒரு வேலையை செய்ய மாட்டேன். ஒரு வீடியோ எடுக்கிறேன்னா, அதில் வந்து பயங்கரமாக எஃபெக்ட் போட்டிருப்பேன். என்னோட வீடியோ வந்து டெய்லியும் வர்றதே கொஞ்சம் கஷ்டம். ஒன்று விட்டு ஒரு நாள் அப்படி தான் வரும். ஏன்னா ஒவ்வொரு வீடியோக்கும் அவ்வளோ இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுவேன். கேதர் பண்ணிவிட்டு அது எல்லாமே எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் மட்டும்தான் அதை நான் போஸ்ட் பண்ணுவேன். எனக்கு வந்துட்டு உங்களோட ஆதரவு வேணும். நீங்கள் கொடுக்குற ஊக்கம் தான் எனக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது என்னோட ரெக்வெஸ்ட் தான். சப்போஸ் நீங்கள் பண்ணலைன்னா கூட இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஃப்ரம் ஏ ரயில்வே கேரேஜ், ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன். இதுக்கு ஷார்ட்கட் என்னென்னா ரயில்வே. இது வந்து கேரின்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சன். அதாவது வயசான பெற்றோர் வந்து ட்ரெயினில் போனாங்கன்னா அவங்கள வந்து ரொம்ப கேர் பண்ணி யார் பார்த்துக்குவாங்கன்னா அவங்க சன்னு. அவங்கள மகன் வந்து ரொம்ப கேர் பண்ணி பார்த்துப்பாங்க. நம்ம பெற்றோரே கொஞ்சம் வயசானவங்க ட்ரெயினில் போகிறாங்கன்னா நம்ம கேர் எடுத்து பார்த்துப்போம்ல. அவங்களுக்கு படுக்கிறதுக்காகட்டும் இல்லை ஏதாவது தேவைன்னா நம்ம பார்த்துப்போம்ல, அதுதான். அப்போ ரயில்வே கேரி சன். அப்போ ஃப்ரம் எ ரயில்வே கேரேஜ் ராபர்ட் லூயிஸ் ஸ்டீஃபன்சன் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இவரை பற்றி எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் என்னென்னா, ஹிஸ் ஃபேமஸ் ஒர்க் ஆர் ட்ரெஷர் ஐலாண்ட் கிட்னாப்டு. இதையும் கேட்டிருக்காங்க. ட்ரெஷர் ஐலாண்டோட ஆத்தர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது ஸ்டீஃபன்சன். அது மட்டும் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, நம்ம ஐலாண்ட் எங்கேயாவது போகணுன்னாலும் ரயிலில் தான் போகணும். ட்ரெயினில் போகும்போது குழந்தைங்கள சரியாக கவனிக்கலைன்னா கிட்னாப் பண்ணிடுவாங்க. அப்போ ரயில்வேனா ஐலாண்டும் ஞாபகம் வரணும். அதாவது ட்ரெஷர் ஐலாண்ட் கிட்னாப்டு அதுவும் ஞாபகம் வரணும். குழந்தைங்கள கிட்னாப் பண்ணிடுவாங்க. அப்போ ரயில்வேனா 3 வந்து ஞாபகம் வரணும். என்னென்னா அதை எழுதுனது ஸ்டீஃபன்சன். சன்னு தான் நல்லா பார்த்துப்பாங்க. பொண்ணுங்களும் பார்த்துப்பாங்க. ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறேன். ஒன்று கேர்ள்ஸ் எல்லாம் சண்டைக்கு வந்துடாதீங்க. ஏன் மேம் அப்போ நாங்களா பார்த்துக்க மாட்டோமான்னு. ஹிஸ் ஃபேமஸ் ஒர்க் ஆர் ட்ரெஷர் ஐலாண்ட். ஐலாண்டுன்னு வந்தாலும் ரயில்வே, கிட்னாப்டுன்னு வந்தாலும் ரயில்வே. நெக்ஸ்ட்டு நிஷா டைரீன். இவங்களுக்கு எப்படி ஷார்ட்கட் வச்சுக்கலான்னா, இந்தியன் சீசன் நிஷா டைரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக உங்களோட நேமை டைரின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நிஷா தன்னோட டைரியில் இந்தியன் சீசன்ஸை பற்றி எழுதி வச்சுருக்காங்க. இது ஈஸி தான். சரிங்களா? இதுதான் இதுக்கான ஷார்ட்கட். எ ட்ராஜிக் ஸ்டோரி வில்லியம் மேக்ஸ்பீஸ் தாக்ரே. இவங்களுக்கு ஷார்ட்கட் என்னன்னா வில்லியம் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதை வில்லன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பீஸ்னா அமைதி. அதாவது வில்லனோட லைஃப்ல அமைதியே இருக்காது. ஃபர்ஸ்ட் எ ட்ராஜிக் ஸ்டோரி. ட்ராஜிக்னா என்னன்னு நமக்கு தெரியணும். அப்படின்னா ரொம்ப சோகமா, கொடூரமா, கொடுமையான விஷயம். அதுதான் நம்ம ட்ராஜிக்னு சொல்லுவோம். அப்ப எ ட்ராஜிக் ஸ்டோரி வில்லன் பீஸ். வில்லனோட லைஃப்ல ஒரு அமைதியே இருக்காது. அவனோட ஸ்டோரியே எப்படி இருக்கும்? எ ட்ராஜிக் ஸ்டோரி. ரொம்ப ஒரு கொடூரமான, சோகமான ஒரு கதை அவனுக்குள்ள இருக்கும். அதுதான் இதுக்கான ஷார்ட்கட். இவரை பத்தி ஒரு இம்பார்ட்டன்டான இன்னொரு பாயிண்ட் இருக்கு. ஹிஸ் வெனிட்டி ஃபேர் இஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் அண்ட் பெஸ்ட் நவுன் நாவல் இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். இவரோடது ரொம்ப 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 ஒரு ஃபேமஸான நாவல். இன்னொன்று என்னதுன்னா இந்த வெனிட்டி ஃபேர். இதை எழுதுனதும் இவர் தான். தாக்கரே தான். தாக்கரேன்னு கூட இதில் கேட்பாங்க. அப்போ வெனிட்டி ஃபேர் அதை எழுதுனது யாருன்னா தாக்கரே. நெக்ஸ்ட்டு த கம்ப்யூட்டர் ஸ்வாலோட் கிராண்ட்மா. இது எழுதுனது அனானிமஸ். அதாவது இது எழுதுனது யாருன்னு தெரியல. அதுதான் இதுக்கான மீனிங்கு. இது கேட்குறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்களேன். ஏ கம்ப்யூட்டர் ஸ்வாலோட் கிராண்ட்மா.
கம்ப்யூட்டர் போயிட்டு கிராண்ட்மாவை முழுங்குமா? அப்ப அத யாரோ பொரளிய கெளப்பி விட்டுருக்காங்க. அது யாருன்னே தெரியல. அதுதான் இங்க விஷயமே. அப்ப இந்த போம் எழுதுனது யாருன்னு தெரியல. நெக்ஸ்ட்டு த லிசனர். வால்டர் டி லா மேர். இத எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கறேன். நீங்க சொல்லுங்க. நம்ம எங்கேயாவது வெளிய போறோம்னா, நம்ம ஒரு லிஸ்ட் வச்சிருப்போம். எது எதெல்லாம் எடுத்துட்டு போணும்னு ஹேண்ட் பேக்ல. ஃபர்ஸ்ட்டு என்னலாம் பார்ப்போம்? மொபைல் இருக்கா பார்ப்போம். ஹெட்ஃபோனு, சார்ஜரு. சார்ஜர் எடுத்துட்டு போவோம், இல்லன்னா கூட இருக்கும். நம்ம என்ன விஷயத்துக்காக வெளிய போறோமோ, அதுக்கான அ இப்ப மார்க்கெட் போறோம்னா, அதுக்கு பை வேணும், பர்ஸ் வேணும். பேங்க் போனா பாஸ்புக் இந்த மாதிரி தேவைப்படும். நம்ம என்ன விஷயத்துக்கு வெளிய போறோமோ, அதுக்கு ரிலேட்டடான திங்ஸ நம்ம கண்டிப்பா எடுத்துட்டு போவோம். அது கூட என்ன எடுத்துட்டு போவோம்? வாட்டர் இருக்கும். சரிங்களா? அப்ப இதுக்கான ஷார்ட்கட்டு இங்க லிசனர் அப்படின்னு இருக்கு இல்லீங்களா? அதுல லிஸ்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்ல இருக்கு பாருங்க லிஸ்ட். நாம எடுத்து வெளிய போகும்போது, நம்ம கிட்ட இருக்கிற லிஸ்ட்ல வாட்டர் கண்டிப்பா இருக்கும். இங்க வால்டர் அப்படின்றத வாட்டர்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப லிஸ்ட் வாட்டர். நம்ம வெளிய போம்போது, நாம எடுத்துட்டு போற லிஸ்ட்ல வாட்டர் கண்டிப்பா இருக்கும். "என்னம்மா என்னென்னமோ சொல்றியே!" அப்படின்றீங்களா? வேற வழி இல்லங்க. நமக்கு வந்துட்டு அ குடுத்துருக்க போம்க்கு ரிலேட்டடா ஆத்தரையும் நம்ம படிச்சா மட்டும் தான் எக்ஸாம் டைம்ல கரெக்ட்டா ஞாபகம் வரும். நாம சும்மா ஏதோ ஒண்ணுன்னு ஒரு ஷார்ட்கட் சொன்னா அது சரி வராது. அதனால எந்த அளவுக்கு இதுல ஷார்ட்கட் எடுக்க முடியுமோ, அந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆ இப்ப ஃபர்ஸ்ட் டைம் கேட்கக்குள்ள, இப்படிலாம் வருமா? அப்படின்ற மாரி தோணலாம். மேபி ஒரு சிலருக்கு. ஆனா இது கண்டிப்பா பின்னாடி நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஏன்னா, நமக்கு ஆத்தர் போம்ல மட்டுமே நெறைய பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் சப்ளிமெண்டரி ரீடர்லாம் பார்த்தா இன்னும் எவ்வளவோ இருக்கு. அதிலிருந்துலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்படின்னும்போது நமக்கு வேற வழி இல்ல. நம்ம இதெல்லாம் படிச்சு தான் ஆகணும். நாம மெமரி பண்றத விட, இந்த மாரி சின்ன சின்ன ஷார்ட்கட் வச்சுட்டோம்னா, நம்மளோட டைமும் சேவ் ஆகும். எக்ஸாம்ல அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். யுவர் ஸ்பேஸ். டேவிட் பேட்ஸ். ஆக்சுவலா இதுக்கு ஷார்ட்கட் எப்படி வச்சுக்கலான்னா, ஆ நீங்க கிரிக்கெட் நல்லா விரும்பி பார்ப்பீங்களா? அப்ப இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆ முன்ன வந்துட்டு ராகுல் டிராவிட்ன்னு ஒருத்தர் விளையாண்டுட்டு இருந்தாரு தெரியுங்களா? அவர் தான் இதுக்கான ஷார்ட்கட். இந்த டேவிட்ன்றத டிராவிட்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? டிராவிட் பேட் பண்ணாருன்னா, டிராவிட்டோட பேட்டிங்க பத்தி உங்களுக்கு தெரியும்ல? ஆ டெஸ்ட் மேட்ச்லலாம் அவரு நின்னாருன்னா, முடிஞ்சு போச்சு. ஆப்போனன்ட்ல இருக்கிறவங்க காலி. அவருக்கு பால் போட்டே ஒரு வழியாயிடணும். அவர இந்தியாவோட பெருஞ்சுவர்ன்னே சொல்லுவாங்க. ஏன்னா, அது சொல்லுவாங்களே, டொக்கு வச்சு 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 மனுஷன் ஒரு வழி ஆக்கிருவாரு. பால் போடுறவனையே வெக்ஸ் ஆக வச்சுருவாரு. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான். அப்ப டிராவிட், பேட் அந்த அளவுக்கு அவரு ஒரு ஒரு சிறந்த கிரிக்கெட்டரா இருந்தாரு. அவரோட ஸ்பேஸ யாராலயுமே இன்னும் நிரப்ப முடியல. அதுதான். இங்க ஸ்பேஸ் அப்படின்னு இருக்குங்களா? யுவர் ஸ்பேஸ் அப்படின்னா, டிராவிட்ட ஞாபகம் வச்சுக்கோங்க. டிராவிட் பேட் பண்ணுவாரு. டிராவிட் பேட் பண்ணாருன்னா, சூப்பரா இருக்கும். அவரோட ஸ்பேஸ இன்னும் யாராலயும் நிரப்ப முடியல. அப்ப டிராவிட், பேட், ஸ்பேஸ். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. "ஏம்மா நான் கிரிக்கெட்டே பார்க்கறதில்லம்மா. எனக்கு அவரு யாருன்னு கூட எனக்கு தெரியாது. என்னம்மா கதை சொல்ற?" அப்படின்றீங்களா? உங்களுக்கு நான் வேற ஒண்ணு சொல்றேன். டேவிட்ன்னு ஒரு பையன் இருக்கான். அவனுக்கு ரொம்ப நாளா ஆ பேட் வேணும்னு ஆசை. நீங்க ஒரு பேட் வாங்கி தர்றீங்க. அப்ப என்ன சொல்லுவீங்க? "யுவர் பேட் டேவிட்" அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்ப யுவர் பேட் டேவிட். புரியுதுங்களா? அப்ப யுவர் பேட் டேவிட். த ஏஜ் ஆஃப் ஷில்வரி ஜார்ஜ் குர்கோஸ். ஃபர்ஸ்ட்டு த ஏஜ் ஆஃப் ஷில்வரின்னு இருக்கு இல்லைங்களா? அத பத்தி நம்ம தெரிஞ்சுப்போம். ஐரோப்பால மிடில் ஏஜ் பகுதிய தான் இது குறிக்குது. சரிங்களா? அதாவது அப்ப இருந்த போர் வீரர்கள், பிரபுக்கள் மத்தியில வீரம், மரியாதை, கௌரவம், அப்புறம் பலவீனமானவர்கள பாதுகாக்கிறது, பெண்களுக்கு மரியாதை அளிக்கிறது போன்ற ஒழுக்க விதிகள் மிகவும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததா கருதப்பட்டது. அந்த மாரி பீரியட தான் அந்த டைம் அந்த காலகட்டத்த என்னன்னு சொன்னாங்கன்னா, "த ஏஜ் ஆஃப் ஷில்வரி" அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இது எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா, இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான் தெரிஞ்சுக்கோங்கன்னு. அதாவது இதுக்கு இன்னொன்னு சொல்லுவாங்க. என்னன்னா, ஏஜ் ஆஃப் ஹீரோயிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஏஜ் ஆஃப் ஹீரோயிசம். அப்ப இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னா, கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும். ஹீரோ அப்படின்னு வருதுங்களா? அதாவது த ஏஜ் ஆஃப் சில்வரி. அத வந்து இந்த காலகட்டத்த த ஏஜ் ஆஃப் ஹீரோயிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்ததுனால, ரொம்ப யோசிச்சு இதுக்கு ஷார்ட்கட் இப்படி தான் வைக்க முடியும் அப்படின்னு நெனச்சு கொண்டு வந்தேன். அது என்னன்னா, த ஏஜ் ஆஃப் சில்வரி அப்படின்றத த ஏஜ் ஆஃப் ஹீரோயிசம் அப்படின்னு வச்சுக்கோங்க.
இப்போ வந்து நெட் உலகத்துல ஹீரோவா இருக்கிறது எது? ஜியோ. ஏன்னா ஜியோ வந்ததுக்கப்புறம் தான் நெறையா கம்பெனி காலியாச்சு. ஏர்செல்லலாம் எங்க போச்சுன்னே தெரியல. சரிங்களா? வோடாஃபோனுமே அடிபட்டுருச்சு. அப்ப ஜார்ஜ்ல இருக்க ஜியோவ எடுத்துக்கோங்க. ஜியோ எடுத்துக்கோங்க. த ஏஜ் ஆஃப் சில்வரி அப்படின்னா, அது வந்து ஒரு ஹீரோயிசம் அப்படின்றத ஞாபகம் வச்சு ஜார்ஜ் குரோக்கோஸ் அப்படின்றத டிக் பண்ணிடுங்க. சரிங்களா? த ஏஜ் ஆஃப் சில்வரி, ஜார்ஜ் குரோக்கோஸ். த ஏஜ் ஆஃப் ஹீரோயிசம் ஞாபகம் வச்சுக்கிட்டு ஜியோ அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? வாண்டரிங் சிங்கர். வாண்டரிங் சிங்கர்னா சரோஜினி நாயுடு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, வாண்டரிங் சிங்கர் சரோஜினி நாயுடு. மிட் நைட் 1 மணிக்கு போனோம்னா இந்த நாய்ங்கள்லாம் செம்மையாக கத்துங்க பயங்கரமாக. அதோட சவுண்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ அதெல்லாம் சிங் பண்ணுதுங்க, அதுங்கெல்லாம் பாட்டு பாடுதுங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இங்கே டாகு சிங்கர். ரோஜினி மேம் ரொம்ப 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 சாரி. இது ஒரு ஷார்ட்கட்டுக்காக மட்டும்தான் இப்படி யூஸ் பண்ணியிருக்கோம், ஞாபகம் வரணும் அப்படின்றதுக்காக. பட் இவங்க ரொம்ப ரொம்ப ஃபேமஸான சிங்கர். நைட்டிங்கல் ஆஃப் இந்தியா இவங்க தான். ரொம்ப கிரேட் பர்சன் இவங்க. இப்போ வாண்டரிங் சிங்கர்னா அந்த டாக் நைட்டில் கத்தும் இல்லைங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் சரோஜினி நாயுடு. அது ஷார்ட்கட்டுக்காக மட்டும்தான் சொல்லியிருக்கேன். வேற எதுவும் நினச்சிக்காதீங்க. என்னடா இந்த பொண்ணு இப்படிலாம் சொல்லுதேன்னு நினைக்காதீங்க. சரிங்களா? இவங்கள பற்றி ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஒன்று இருக்குது, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த நைட்டிங்கல் ஆஃப் இந்தியான்றதையே 3 டைம் டெட்டில் கேட்டுட்டாங்க. அதனால் இது இம்பார்ட்டன்ட் தான், பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஷி வாஸ் கிவன் ஏ சோப்ரிகோட் பாரத் கோகிலா. பாரத் கோகிலான்னு சொல்லுவாங்க த நைட்டிங்கல் ஆஃப் இந்தியா. அப்போ நைட்டிங்கல் ஆஃப் இந்தியா யாருன்னா சரோஜினி நாயுடு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு சி ஃபீவர், ஜான் மெஸ்ஃபீல்ட். இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னா ஃபீவர், ஃபீல்ட், சி 3மே. எப்படின்னா, ஒரு சிலருக்கு கடல் காற்று ஒத்துக்காது. அந்த ஃபீல்டுக்கு போனாவே அவங்களுக்கு ஃபீவர் வந்துடும். கடல் காற்று ஒத்துக்காதவங்க அந்த ஃபீல்டுக்கு போனாவே அவங்களுக்கு ஃபீவர் வந்துடும். சரிங்களா? அப்போ சி ஃபீவர், ஜான் மெஸ்ஃபீல்ட். நெக்ஸ்ட் பார்க்கலாம். கரேஜ். கரேஜ்னா எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். நான் முன்ன உங்ககிட்ட சொன்ன தெரியுங்களா, நீங்கள் கரெக்டாக வாட்ச் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்றது பின்னாடி தெரியும் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, அது ஞாபகம் இருக்கா? நாம் இவரை பற்றி முன்னாடியும் பார்த்துருப்போம். எட்கர் ஏ கெஸ்ட்னு சொல்லியிருந்திருப்பேன். எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். சரிங்களா? இவரோட போம் என்னது? டீம் ஒர்க். பார்த்தோமா? கெஸ்ட்டு வீட்டுக்கு வராங்கன்னா டீம் ஒர்க் பண்ணால் நம்மளோட வேலைகள் கொஞ்சம் குறையும் அப்படின்றத ஷார்ட்கட்டாக பார்த்தோமா? அதே தான், அவரே தான் இவர். இவருக்கு இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டும் சொன்னேன், ஞாபகம் இருக்குங்களா? த poet ஆஃப் த பீப்புள். His poem often had an inspirational and optimistic view of everyday life. இவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இவரை பற்றி பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு ஷார்ட்கட் என்னன்றதை சொல்கிறேன். அதே தான், கெஸ்ட்டு. இப்போ கெஸ்ட்டு வீட்டுக்கு வராங்க அப்படின்னாக்க டீம் ஒர்க் பண்ணால், அந்த போமோட ரிலேட்டடாக சொல்கிறேன், டீம் ஒர்க் பண்ணால் நமக்கு ப்ராப்ளம் இல்லை. சப்போஸ் அவங்க டீம் ஒர்க் பண்ணலை அப்படின்னாக்க கெஸ்ட்டுக்கு வெறும் ப்ரெட்டை மட்டும் கொடுக்கறதுக்கு நமக்கு தைரியம் வேணும். அதுதான் ஷார்ட்கட். அப்போ கரேஜ், பிரெட், கெஸ்ட். புரியுதுங்களா? இப்போ கெஸ்ட்டுக்கு வீட்டுக்கு வந்தால் ப்ரெட்டை மட்டும் கொடுக்கறதுக்கு நமக்கு தைரியம் வேணும். இப்போ டீம் ஒர்க்னாலும் எட்கர் கெஸ்ட்டு தான், கரேஜ்னாலும் எட்கர் கெஸ்ட்டு தான். இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. இவரோட இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், த poet ஆஃப் த பீப்புள். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் ஹீரோ கிறிஸ்டினா எம் கர்சன். இதுக்கு வந்து ஷார்ட்கட் நான் சொல்கிறேன். இப்போ இருக்க ஸ்பெஷல் ஹீரோ விஜய் தான். ஏன்னா அவர் அரசியல், ஷார்ட்கட்டுக்காக தான் சொல்கிறேன். அவர் அரசியலுக்கும் வந்துட்டார், அவர் ஒரு ஹீரோவாகவும் இருக்கார். சரிங்களா? அதுக்கும் இந்த போம்க்கும் என்ன ரிலேட்டட்னு கேட்குறீங்களா? இங்கே பாருங்கள், இங்கே கிறிஸ்டினா அப்படின்னு இருக்குங்களா, அவரை பற்றி ஒரு கான்ட்ரவர்சி வந்தது தெரியுங்களா? அதாவது அவரோட நேம் வந்து விஜய் கிடையாது, ஜோசப் விஜய். அவர் ஒரு கிறிஸ்டின் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, ஞாபகம் இருக்குங்களா? ஃபஸ்ட்டில் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ இங்கே கிறிஸ்டினா அப்படின்றத கிறிஸ்டியன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் வந்து ஒரு கிறிஸ்டின் ஸ்பெஷல் ஹீரோ. எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிற ஒரு ஸ்பெஷல் ஹீரோ விஜய் ஒரு கிறிஸ்டின். நான் அரசியலுக்குள்ளேயே போகலங்க, அதுக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லை. நம்மளோட லைஃபே நமக்கு இதாக இருக்குது. சரிங்களா? நீங்கள் அதனால் அரசியல் பேசுகிறாங்க அப்படி இப்படின்னாவே ஏதோ நினச்சிடாதீங்க. நமக்கு வந்து படிக்கணும், வேலை வாங்கணும், நம்மளோட டார்கெட்டே அதுதான்.
அதுக்கு என்ன பண்ணலாம்? அதுக்கு அச்சீவ் பண்ற வழிமுறைகள தான் பார்க்கணும். நமக்கு ஞாபகம் வர்றதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கணும். அவ்வளோதான ஒழிய, மத்தபடி ஒரு கிறிஸ்டினு, ஹிந்து அந்த இதுக்குள்ளேயே நான் போகல. ஒரு ஞாபகத்துக்காக தான் நான் இந்த ஷார்ட்கட் சொல்றேன். யாரும் தப்பா நெனச்சிராதீங்க. ஸ்பெஷல் ஹீரோ அப்டின்னா, கிறிஸ்டினா அப்படின்னு இருக்கு. அப்ப அ ஸ்பெஷல் ஹீரோ விஜய், கிறிஸ்டின் இப்படி படிச்சுக்கோங்க. ஏன்னா அவரோட நேம் ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கிறிஸ்டின் அப்படின்னு சொல்லியும் சொல்லுவாங்க. அப்படின்றதுக்காக மட்டும் தான் இந்த ஷார்ட்கட் சொல்றேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். மை ஹாபி அருணாச்சலம் சந்திரசேகரன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, என்னோட ஹாபி என்னோட ஹாபி என்னன்னா, அருணாச்சலம் மூவி பார்க்குறது. சரிங்களா? எனக்கு அந்த மூவி ரொம்ப பிடிக்கும். இந்த 30 டேஸ்ல இவ்ளோ காசு செலவு பண்ணணும் அப்படின்றது, அதெல்லாமே ஒரு 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 ஜாலியா, ஒரு ஃபன்னான மூவியா இருக்கும். அப்ப மை ஹாபி அருணாச்சலம். அருணாச்சலம் மூவி பார்க்குறது. அப்ப மை ஹாபி அப்படின்ற போமோட ஆத்தர் அருணாச்சலம் சந்திரசேகரன். இந்த ஷார்ட்கட் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நெனைக்கிறேன். எனக்கு 2 நாளா கொஞ்சம் ஃபீவரும், கோல்டு அதிகமா இருக்கிறதுனால என்னால வீடியோ லென்த்தா போட முடியல. கொஞ்சம் சரியானதுக்கப்புறம் நான் கண்டிப்பா இதோட இதோட அடுத்த பார்ட் கண்டிப்பா போடுறேன். கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ. எனக்கு, பையனுக்கு 2 பேருக்குமே கொஞ்சம் உடம்பு முடியாததுனால, என்னால வீடியோவும் லென்த்தா போட முடியல. இதோட நெக்ஸ்ட் பார்ட்ட நான் சீக்கிரமா போஸ்ட் பண்ணிடுறேன். நன்றி.